எனக்கு இந்த சர்க்யூட் வந்துச்சு சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபார் தி ஐடியல் ஆம்ப் ஆம்ப் ஷோன் பிலோ டிட்டர்மைன் தி வேல்யூ ஆஃப் தி இன்புட் கரண்ட் I1. இந்த இன்புட் கரண்ட் I1ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்போ இது என்ன ஆம்பிளிஃபையர்னா இது ஒரு இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர். ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்புட் வந்து நெகட்டிவில் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா, அதனால் இது ஒரு இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 3 milliamps, 4 milliamps, 6 milliamps, 8 milliamps and 12 milliamps. ஓகேவா, இப்போ இந்த I1ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் டைரக்ட் ஃபார்முலா ஒன்று, அப்புறம் KCL அப்ளை பண்ணுற மாதிரி ஒன்று. ஓகேவா, டைரக்ட் ஃபார்முலானா வோல்டேஜ் டிவிஷன் ரூல் தான். ஓகேவா, ஏன்னா இது ஒரு நோடு. ஓகேவா, இந்த நோடில் டிவைட் ஆகிற வோல்டேஜ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சோன்னா I = V/R போட்டாலே நம்மளோட இதோட வேல்யூ கிடச்சிரும், கரண்ட் I1ஓட வேல்யூ. ஓகேவா, இப்போ இந்த நோடை வந்து இந்த நோடுக்கு வந்து நான் வோல்டேஜ் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா, இந்த நோடு தான் நான் வச்சுருக்கேன்னா இப்போ டோட்டல் வோல்டேஜ் எனக்கு 12ன்னு தெரியும். அப்போது 12 × 1K / 2K. நம்ம வோல்டேஜ் டிவிஷன் ரூலில் சேம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். இந்த நோடுன்னா இந்த நோடு கனெக்ட் ஆகிற ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த 1K 12 × 1K / 1K + 1K அதுதான் நீங்கள் போட்டிருக்கேன். 1K × 12 / 1K + 1K. அப்போ VA = 6 volt. இந்த நோடை நான் VN வச்சுருக்கேன்னா அப்போ இங்கே வர வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு 6 volt. ஓகேவா, VB வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம இது பண்ணிக்கிறது தான். ஏன்னா நம்மளோட நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கிரவுண்ட் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இங்கேருந்து வரப்போகிற வோல்டேஜ் வந்து நமக்கு 0 தான். அப்போ VA - 0 = VAவா. அப்போ VA / 1K போட்டோம்னா நம்மளோட I1ஓட வேல்யூ கிடச்சிடும். அதான் இங்கே போட்டிருக்கேன். VA - 0 / 1K. 6 - 0 = 1K. அப்போ I1 = 6 milliamps. இது ஒரு மெத்தட். I1ஓட வேல்யூ 6 milliamps. அப்போ இந்த I1ஓட வேல்யூ நமக்கு இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் தேர்ட் ஆப்ஷன் 6 milliamps. ஓகேவா, இது ஒரு மெத்தட். இது வந்து வோல்டேஜ் டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணுற மெத்தட். அதுவே நம்ம ஆஸ் யூஷுவல் KCL அப்ளை பண்ணால் சேம் அதே தான். இப்போ நான் இந்த நோடு VAன்னு வச்சுருக்கேன்னா VA - 12 / 1K, VA - 0 / 1K அதான் இங்கே எழுதியிருக்கேன். VA - 12 / 1K + VA - 0 / 1K = 0. அதுக்கு பேஸ் 2 காமனாக இருக்குது. இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் 0 ஆகிடும். அப்போ VA - 12 + VA = 0. 2VA = 12ன்னு வரும். VA = 12 / 2. VA = 6 volt. நம்ம இங்கே கண்டுபிடிச்ச அதே 6 volt தான் நம்ம இங்கே KCL யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, சேம் அதே 6 volt தான் இந்த VA. ஓகேவா, உங்களுக்கு புரியுது தானே? ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. I1 = VA - VB / 1Kவா, சேம் அதே கான்செப்ட் தான். VAவோட வேல்யூ 6 volt, VBக்கு நமக்கு 0 வரும்னு சொல்லியிருக்கேன், / 1K. VA - VB / 1K, 6 - 0 / 1K. I1 = 6 milliamps. சேம் இதுக்கும் அதே ஆன்சர் தான் வரும் KCL அப்ளை பண்ணாலும். நான் ஏன் வந்து உங்களை KCL அப்ளை பண்ண சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா சேம் ரெசிஸ்டர் போடுறது பதிலாக ஆப்போசிட் ரெசிஸ்டர் போட்டுருவீங்க வோல்டேஜ் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணும்போது. இங்கே 1Kன்னு இருக்கனால இந்த சர்க்யூட்டுக்கு ப்ராப்ளம் இல்லை. அதுவே வேறு ஏதாச்சும் சர்க்யூட்டில் இங்கே 5K, இங்கே ஏதாச்சும் 3K சம்திங் இருந்தீங்கன்னா நீங்கள் 5க்கு பதில் 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சரே தப்பாக வரலாம். உங்களுக்கு ஒருவேளை ஃபார்முலாவில் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இல்லை, எந்த ரெசிஸ்டர் போடுறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக KCL அப்ளை பண்ணிக்கோங்க. அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.